கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை இந்த அனுதின மன்னா மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம், அங்கே 21வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்ல. ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களை ஆசீர்வதிங்கள் என்று இயேசு சொல்கிறார். தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், பதிலுக்கு பதில் செய்யாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக ஒரு சகோதரன் ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அவன் சாப்பிடுவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணிட்டு அவன் சாப்பிடுகிறான். பக்கத்தில் பைபிளை வச்சு அப்படியே வசனத்தை வாசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்கேருந்து 4 ஒரு முரடர்கள் வந்தார்கள். வந்து, நீ என்ன பெரிய பக்திமானா? ஏய், என்னடா உனக்கு, நீ கிறிஸ்டினா, நீ இயேசு உனக்கு என்னடா செஞ்சார் அப்படின்னு அவனை அடித்து அவன் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாட்டையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அவனை அடித்து அப்படியே துவைச்சி போட்டு போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அவன் சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி அவங்க எல்லோரும் அந்த 3 பேரும் சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டானுங்க. பில்லு கட்ட போகும்போது பணம் இல்லை. எல்லாரும் 3 பேரும் கையில் கால் பார்க்குறாங்க. கல்லாப்பட்டிக்கிட்ட வந்து நிற்கிறானுங்க. பணம் கட்ட முடியல. அப்போ அந்த கல்லாப்பட்டியில் இருந்த கேஷியர் சொல்கிறாரு, நீங்கள் அவனை போட்டு அடிச்சிங்க, அவனுக்கு எவ்வளோ தீமை செஞ்சீங்க இல்லையா? அவன் உங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் என்ன சாப்பிட்ருக்கீங்களோ அதுக்கு பில்லு கட்டிட்டு அவன் போயிட்டான். ஏற்கனவே அவன் வெட்கி தலை குனிந்து அப்படியே போயிட்டான்ங்களாம். இன்றைக்கும் இயேசு உங்களுக்கு என்ன செய்தார்னு கேட்காதீங்க. அவர் நமக்கு ஒரு ரட்சிப்பை சிலுவையின் மூலமாக கொடுத்து, உங்களுடைய சாபம், உங்களுடைய துக்கம், உங்களுடைய வேதனை, உங்களுடைய பாவம், உங்களுடைய சாபம், உங்களுடைய எல்லா வியாதி எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்துட்டார். அவர் சிலுவையிலே சுமந்துட்டார். இயேசு எனக்கு என்ன செய்தார்னு கேட்காதீங்க. பாவத்தை சுமந்தார், துக்கத்தை சுமந்தார், நோயை சுமந்தார், எல்லாத்தையும் உங்களுக்காக சுமந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது ஒரு சம்பவம். அங்கே சவுல் பாளையம் இறங்கி இருக்கிறான் அவனுடைய படைத்தலைவனோடு. அப்பொழுது தாவீது கேட்குறான், என்னோடு சவுல் இருக்கிற இடத்துக்கு யார் வருகிறது என்று கேட்ட பொழுது அபிசாய் கூட நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். போகிறாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சவுல் தலைமாட்டில் ஒரு ஈட்டியும் ஒரு சொம்பும் இருக்கிறது. அப்போ அபிசாய் சொல்கிறான், இந்த சவுலை ஒரே குத்தி கொண்டு போட்டுமா அப்படிங்கிறேன். வேண்டாப்பா, வேண்டாம். அபிஷேகம் பெற்ற மனுஷன் மேலே நம்ம கையையும் வாயும் நம்ம போடக்கூடாது. அவன் மரண காலத்தில் கர்த்தரே அவனை அடித்து அவன் மரணத்துக்கு ஆளான போகட்டும், நாம் யாருக்கும் நம்ம தீமை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அந்த சொம்பையும் ஈட்டியும் எடுத்துக்கொண்டு வருகிறான். வந்துட்ட பிறகு ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு குண்டில் ஏறி அவன் சொல்லுகிறான், அப்னேரே, உன்னுடைய ராஜாவை நீ காக்காமல் போனது என்ன? நீ ஒரு படைத்தலைவன் அல்லவா? நீ இப்படி இருந்து ராஜாவை காக்காமல் போனதுனால அந்த தண்டனை உண்மையில சுமரும் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் அந்த சத்தத்தை கேட்டு, இது தாவீதின் சத்தம் அல்லவா? ஆம், தாவீதின் சத்ததாம், என் குமாரனாகிய தாவீதே என்று அவன் கூப்பிட்டான். அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், என்னை தெல்லுப்பூச்சை போல வேட்டையாடுவதற்கு நான் என்ன செய்தேன் உனக்கு? நான் என்ன தீமை செய்தேன் என்று கேட்டான். அப்பொழுது சவுல் சொன்ன வார்த்தையை கேளுங்க, இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கவுதாரியைப் போல வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை என்னை வேட்டையாட வந்தீங்களே அப்படின்னு தாவீது சொல்கிறான். சவுல் சொன்னதை பாருங்க. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா. என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடினால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பம் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் எவ்வளவுதான் தீமை செய்திருந்தாலும், சவுல் எவ்வளவு தீமை செய்திருந்தாலும் தாவீது அவனுக்கு நன்மை செய்து அந்த சவுலை அவன் காப்பாற்றினான். நீங்களும்
ஒருவருக்கும் தீமை செய்யாதபடி நன்மை செய்கிறீங்களா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளை சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தரை இனியும் அவர்களை நடத்தும். அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றும். வியாதி, கஷ்டம், வேதனை எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.